சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இது ஆசீர்வதிக்கப்பட்டதாக நல்ல நாளுக்காக பார்த்து வருகிறோம். தேவதாசரை கொண்டு அந்த நாள் எங்களோட பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆதியாக முதல் கொண்டு வெளிப்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு ரகசியம், ஒவ்வொரு மறைவுள்ள அந்த பிள்ளைகளுக்காக பேசுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடர்ந்து உமக்காக சாட்சியா எடுத்து பயன்படுத்த முடியாது சொல்லிக்கிறோம். சத்தியத்தை அறிவு, சத்தியத்தை விடுதலையாக சொல்கிறேன். அப்படியாக ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாக வார்த்தைகளை கட்டப்பட, வார்த்தைகளை வளர, அந்த வார்த்தைகளை அவர்கள் ஜெயம் பெற நடந்ததாக பாராட்டபடியா சொல்லிக்கிறையா. அந்த பிரயாசத்தின் மத்தியில தேவதாசரும் துணையாக கொண்டு வந்து அதற்காக நன்றி செலுத்துறையா. அவரை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஊழியத்தில் இன்னும் அதிகமாய் நேர்தாக எடுத்து பயன்படுத்த முடியாது சொல்லிக்கிறோம். கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் நமக்காக சாட்சியா எடுத்து பயன்படுத்த உதவி செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கிறோம், ஆசீர்வதித்து உயர்த்தோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல நன்மைகளே. ஆமென். அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, பரிசுத்த ஆவியினுடைய அன்பினை சமாதானம் சந்தோஷம் பாதுகாப்பு நம்மளுடைய விசேஷமான நாட்களில் நம்முடைய வார்த்தைகளை தேவதாசர் குடும்பம் வழிகளும் உலக எல்லா பரிசுத்தவான்களும் கூட என்று சதா காலத்தை பெறுவதாக. ஆமென். ஆமென்.